ஹே கைஸ், விஜய் நடிப்பில் உருவாகி வரும் வாரிசு படத்தோடைய 3 போஸ்டர் ரீசெண்டாக வெளியாகி இருக்குது. இந்த படத்தோடைய 3 போஸ்டருக்குரிய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தளபதி 66வது படத்திற்கு குடும்ப கதை மற்றும் ஃபீல் குட் மூவியாக உருவாகி வரும் இந்த படத்திற்கு வாரிசுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த போஸ்டர் கவனிச்சிங்க அப்படின்னா குழந்தைகள், பட்டம், பலூன், காய்கறிகள்னு கலர்ஃபுல்லான லுக்கில் விஜயோடைய செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பொங்கலுக்காக ஊருக்கும் வரும் விஜய் மினி லாரியில் லிஃப்ட் கேட்டு வருவதை போல இந்த காட்சி இடம்பெறலாம். ஏன்னா பொங்கல் சீனுக்கான அதுக்கான ரெஃபரன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாட்டு வண்டியில் காய்கறிகள் மற்றும் கரும்பும் இருக்கும். ஏன்னா இந்த படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால கூட பொங்கல் சீசன்னு படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த சீனை சந்திரமுகி படத்தில் ரஜினியோடைய இன்ட்ரோவும் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் இந்த ஒரு போஸ்டரும் விஜயோட இன்ட்ரோவாக கூட இருக்கலாம். வாரிசு படத்திலிருந்து 3வது போஸ்டர் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. 3வது போஸ்டரில் என்ன இருக்குன்னா பைக்கில் விஜய் உட்காந்துருக்கிற மாதிரி இந்த போஸ்டரும் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. வாரிசு படத்தில் பைக் ரேஸ் எதுவும் இருக்குமான்னு எதிர்பார்க்குற மாதிரி இந்த போஸ்டர் இருக்குது. ஆனால் அதே இது அண்ணாத்த படத்துலையும் ரஜினியும் பைக்கில் வச்சு தான் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ணாத்த படமும் ஒரு குடும்ப சென்டிமெண்ட்டான கதை தான். அதே மாதிரி வாரிசு படமும் ஒரு குடும்ப சென்டிமெண்ட்டான கதை தான். இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கும்போது இந்த படம் ஒரு குடும்ப கதை அம்சம் கொண்டதாக இருக்கும் என்றும் எமோஷனலாக இருக்கும் என்றும் இந்த படத்தோட டீம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. போஸ்டர்களை பார்த்த பிறகு வாரிசு படத்தில் விஜய் ஒரு வெளிநாட்டில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்து அதுக்கப்புறமேட்டு தன்னுடைய குடும்ப பிரச்சனைக்காக அதை தீர்த்து வைக்கிறதுக்காண்டி சொந்த ஊருக்கு வர்ற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் தி பாஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரஜினி நடித்த சிவாஜி படத்துலையுமே தி பாஸ்ன்னு இருக்கும். கபாலி படத்துலையுமே ரஜினி ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க கபாலி படத்துக்கு. அதே மாதிரி வாரிசு படத்துலையுமே விஜய் ஒரு கோட் ஷூட்லாம் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி காமிச்சு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் பொதுவாகவே ரஜினியோடைய ஃபேன்ஸை அதுக்கேற்ற மாதிரி 3 போஸ்டர்லையுமே ரஜினியோடைய ரெஃபரன்ஸை வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் விஜய் ஒரு ரஜினி ஃபேனாக கூட இருக்கலாம். இந்த 3 போஸ்டரை பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் இந்த போஸ்டரில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த போஸ்டரில் ஏதாவது ஹிடன் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.